ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட டைட்டில் பார்த்தவே தெரியும் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க கேட்டாங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுனா எதுவும் பைசா போகுமா, எவ்வளோ போகும் வரும் அப்படின்னு. சப்ஸ்கிரைப்லாம் எனக்கு எந்த ஒரு பைசாவும் வராது. நீங்கள் பார்க்கக்கூடிய வியூஸ், எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு எனக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இன்னொன்று, எனக்கு விளம்பரம் வருது இல்லையா, அதில் ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். மற்றபடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ, லைக் பண்ணுறதுனாலையோ, ஷேர் பண்ணுறதுனாலையோ உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே எனக்கு வராது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பணம் வரும். பட் உங்களுக்கிட்ட இருந்து அது வராது. அதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கள மாதிரி எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிருப்பீங்க இல்லையா, அதனால தான். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த அக்கா வந்து உங்களை மாதிரியே எனக்கு கிடைச்ச ஒரு அன்பான சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இருந்தே நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. 2-3 தடவை அந்த மெயிலை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் திருப்பி உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நானுமே என்னோடய நம்பர் கொடுத்துருந்தேன். அப்புறம் அவங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அவங்க வந்து லண்டனில் இருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா அபிராமி. அவங்களோட சொந்த ஊர் கரூர், பட் இப்போதைக்கு லண்டனில் இருக்காங்க. அங்கேருந்து இப்போ லீவுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வரும்போது நம்ம ஊருக்கு வர்றது ஐடியாவில் தான் அவங்க இருந்தாங்க. அப்படியே ராமேஸ்வரம் இல்லை ராம்நாடு அந்த மாதிரி வரணும், உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தாங்க. ஆனால் அவங்க குறைஞ்ச நாள் லீவில் வந்ததுனால இங்கே வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு வேலை இருந்தனால நம்மளை வந்து பார்க்க அவங்களால வர முடியலை. ஸோ அவங்க வந்து நமக்காக வாங்கிட்டு வந்திருந்த பொருளை, பசங்களுக்காக அவங்க வாங்கிட்டு வந்திருந்த பொருளை கிஃப்டாக அனுப்பியிருந்தாங்க, பார்சலில் அனுப்பியிருந்தாங்க, கொரியரில். அது எனக்கு சனிக்கிழமையே வந்து சனிக்கிழமை ஈவினிங்கே கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. இன்னொன்று, பெரிய பையனுக்கு வந்து கொஞ்சம் படுத்ததில் எதுவும் சரியில்லையா என்னன்னு தெரில. இந்த இடம் வந்து கொஞ்சம் வலியாகவும் எனக்கு இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அடுத்தடுத்து தெரிஞ்சதுனால என்னால் வந்து உடனே வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை. இன்றைக்கி அவன் கொஞ்சம் வீட்டில் இருந்தனால சரின்னு அவன்கிட்ட அதை காமிச்சு அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன மாதிரியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுக்கா. கிஃப்ட்டு கொடுத்ததுனால அப்படின்னு இல்லை, நிறைய பேர் விரும்பி என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க. வீடியோஸை வந்த உடனேயே லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கீங்க. அந்த வகையில் இந்த அக்காவுமே என் மேலே இவ்வளோ அன்பாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. நமக்கு நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறவங்கள தெரியும், அவ்வளோதான். லண்டனில் இருந்தெல்லாம் எனக்கு வந்து கிஃப்ட் வரும், பொருள் வரும், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. அங்கேருந்துலாம் எனக்கு ஃபோன் வரும், வாட்ஸ்அப் வரும், என்கிட்ட மெயில் வரும், என்கிட்ட பேசுவாங்க அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. இப்படி நிறைய உறவுகள் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு திருப்பி எப்போவுமே தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு அவங்க எப்போவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு எப்போயுமே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த பார்சல் ஓப்பன் பண்ணுறதையும் என்னோடய பையன் அதை சந்தோஷமாக எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறதையும் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைவேறும். இதுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம்.
பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஆண்டி சொல்லல. தேங்க்யூ ஆண்டி. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஏதாவது பேசு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா தாயத்தை வச்சு கொடு. அவ்வளோண்ணா? இது என்னது அப்படி இருக்கு? எனக்கு இது வேணும். எனக்கு வைக்க தெரியாது. அப்பாட்ட கேளு. எனக்கு வைக்க தெரியாது. அப்பா வரட்டும். எனக்கு இதை விட இதுதான் பிடிச்சிருக்கு. நான் போய் போட்டு வைக்கிறேன். எங்கடா அப்பாவா கொடுத்தா? எங்கடா நின்ற? யாருக்கு gift கொரியர்ல வந்துச்சு. அம்மா இதுக்குள்ள என்ன வைக்கிறது? நான் சொல்லி வைக்கிறதா? அப்பேவா தேங்க்ஸ்க்கா. அவனுக்கு எவ்வளோ ஹாப்பி பார்த்தீங்களா? அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டான்க்கா. ரொம்பவே தேங்க்ஸ்க்கா. அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணும். அவனுக்கு அந்த வழியெல்லாம் மறந்துட்டான். உடனே நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், வாட்சை கையில் கட்டிட்டு போகணும், பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். தேங்க்யூக்கா.